இந்த நாய் 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 அம்மாவன் நானும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது வந்து இட்லி சாப்பிட்ற காசா அந்த 5 சதம் 10 சதம் சம்பந்தம் பெரிய அடிக்காம பார்த்துக்கொள்ளு. சரி சரி வந்து ஹலோ திரும்ப இந்த கொப்பிட்ட காசுல திரும்ப எடுக்க போறேன். ஒரு சரத்தையும் கட்டிட்டு இதுக்கான வேலை ஒன்றுக்கும் போறேன் போட்டி வச்சிருக்கேன். என்ன நான் செய்தி வச்சிருக்கிற நீ என்ன செய்தி வச்சிருக்கிற நீ படிக்கிறதையும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ எழும்புடா இன்னைக்கு ஆட்டைய போட்டுற வேண்டியதான். சரி நான் கொல்லம் தான். சரி நான் கொல்லம் தான் உடைச்சிட்டு இருந்தான். நான் உண்டியல் உடைச்சிட்டு இருந்தேன். முந்தி இல்லாமடா ஒரு வீட்டில் ஒரு சாமத்தை விட கல்யாணம் செய்யறோம். இவ்வளவு ஆசம் காணும். விசாரண படம் என்ன படம்? மதகதராயா நல்ல படம். அஞ்சலி மதகதராஜா. ஓ நீ பிறக்க முதல் நானும் உங்களோட அம்மாவும் அந்த படம் பார்க்கணும் கொண்டு இருந்தாங்க. அப்பனே பிள்ளையாரப்பா ஹலோ நீதானப்பா எங்களை காப்பாற்றணும். ஹலோ அங்க சுத்தி இஞ்ச சுத்தி கடைசியா இங்க வந்து நிக்கிறோம். எங்க எங்க அதை காப்பாற்றணும் பிள்ளையாரப்பா. அங்க நில் வாரம் நில் நாளைக்கு இல்லை சூடி பொடி பூசியன் உள்ளம் கபர் கல்வன் ஏடுடைய மலரா உன்னை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த அடிக்காம பார்த்துக்கொள்ளு. சரி சரி ஆளோட கலைச்சு பிடிச்சோன்னு நிக்கிறேன். நான் உனக்காக தான் தேவாரம் படிச்சோன்னு நிக்கிறேன். ஆளோட காய்ச்சல் சொல்லு. ஆளோட காய்ச்சல் நிக்கிறேன். சாமி அறைக்கு வந்த அப்புறம் நீங்க ஒரே ஒரு பாட்டை பாடி பிடிச்சி கூட வேற பாட்டும் பாடுறது என்ன ஆளோட காய்ச்சல் சொல்லு. உனக்கு நாயே நீ படிச்சு எடுத்த பாடத்துக்கும் ரிசல்ட்டுக்கும் இந்த வருஷமாவது நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் கும்பிடு தோடுடைய செவியோ தெரியும். சரி இப்போ என்ன ரிசல்ட் எடுத்தேன் இந்த முறை சொல்லு. F2F. இந்த முறை என்ன செய்ய போறேன்? இந்த முறை திரும்ப எடுக்கணும். திரும்ப இந்த கொப்பிட்ட காசுல திரும்ப எடுக்க போறேன். யூடியூப்ல பார்த்து படிப்பாங்க. காசுகள் செலவாதானே. கும்பிடு காசுல பெரிய நீ கதையா கூட கும்பிடு. படியில் இருக்கா? ஓ இருக்கட்டும். என்னடா போன முறை வந்து அவ்வளோ கவனிக்கல அது பாடங்க. இந்த முறை என்னடா படியில் சொன்னாங்க நாங்கள் குரூப்பா ஸ்டடியா பண்ணுவோம். குரூப் ஸ்டடி பண்ண போறீங்க? ஸ்டடி பண்ணுவோம். எங்க படிக்க போறீங்க? அது சோமண்ட விட்டு படிக்க போனாவே தொடர்ந்து கொண்ட காசு இருக்கல. அது அவன் மத்தியானங்களை சாப்பிடுவோம். ஒரு 1000 ரூபாய் அப்படி தந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிழமை இதை நான் பார்த்து கொள்வேன். ஒவ்வொரு நாள் நான் வந்து அப்பா 200 ரூபா தாங்க அப்பா 300 ரூபா கேட்கலானேப்பா. அது பரவா படிக்கிறேன்டா படி. காசை போடா வெளிக்கிட்டு போ. நான் அடுத்த முறை 3 இயர்ஸ் எடுப்பேன். வெளிக்கிடு போ. எடுத்தது F2F அவருக்கு 1000 ரூபா காசா அண்ணா போடா போ. 3 இயர்ஸ் அடுத்த முறை எப்படியாவது இதிலிருந்து எங்களை காப்பாத்தப்பா. இல்லையாரப்பா லட்சுமி கிருஷ்ணா எப்படியாவது எங்களை காப்பாத்து. அது என்ன செய்யற அங்க வீட்டு யார் அம்மா நிக்கிற இது என்ன ஆளை சந்தை என்ன பண்ண லைட் ஆகாச்சு. அனி வேற வாரம் டப்புன்னு பைக் நிக்குதா டப்புன்னு வருவேனா. எங்கடா விட்டு அது இங்க ஒரு வெங்காயம் ஒன்று இருக்கு. சரியா போகாது வீட்டுக்கு பெனிசி பிள்ளைகள் என்ன விளங்க என்ன வெங்காயம். ஹலோ அப்பா அது வெங்காயம். அது இது வெங்காயம் வந்துருக்கும் கடைக்கும் சந்தைக்கும். அப்போ இப்போ என்ன செட் பண்ணுறோம். சரி பை நான் அடிக்கிறேன்.
என்ன வெங்காயம் இருக்குது ஏதோ வெளியில போகுதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். அது என்னடாவா வெங்காயம் வந்திருக்காம சந்தையில. அப்ப நீங்கள் ஒரு கம்பெனியில போய் வாங்கிட்டு வாங்க. நீ படிக்கிற வராங்கன்னா அதை செட் பண்ணுவோம். இப்போ நீ வெங்காயம் வேண்ட தான் ஞாபகம் இருக்குது. வாழைக்குலை ஒன்று வெட்டித்தாரன் கொடுத்து விடு ராமேஷ் கடையில் காசு போக மாட்டேன். வாழைக்குலை வாழை மரம் வெட்டணும் அந்த புடி வட்டி தரேன் கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் மூடிக்கொண்டே இருக்கு தம்பி வலிக்கிடு வா. வாழைக்குலை வெட்டணும் வந்து புடி வாழைக்குலை வா. வாழைக்குலை வாடா உணவு கூட வாடா புத்த டெங்கல் வேற போகுது. கொம்மாட சொல்லி இருக்கா இதுல அடி இருக்கா. அதுக்கு காசு வேணும் நினைக்கிறேன். அது தந்தாதான் கொடுக்குறேன். உனக்கு என்னதுக்கு இப்போ காசு? உனக்கு எனக்கு புத்தகம் வாங்கணும். உனக்கு நீ 30-40 புத்தகம் வாங்கி தந்தே கிளிக்கல. இப்போ என்ன புதுசாக ஒரு புத்தகம் கொடுக்குறோம்? பாஸ் பேப்பர் புத்தகம். இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கட பேப்பரும் பாஸ் பேப்பர் ஆகிட்டு இல்லை. அதுவும் படித்தா தான் நல்ல மார்க்ஸ் வரும். அடே இப்போ இந்த இதெல்லாம் விட இந்த கிளியை வெட்டி போட்டுருக்க கொடுக்கணும் என்ன சொல்லப்போம். இது வந்து ஒரு சாதாரண இது இல்லையடா. இவங்க மருந்தடிச்சு விற்கிறது. நான் அப்படி இல்லை. மருந்தடிக்காம விற்கிறது வெட்டுவேன். இது அப்படி புடிய இருக்கா பழம் இருக்கா விழாமப்ப சரியா. எந்த இது நான் வேற பழம் ஒன்று வச்சுட்டேன். பட் அதுக்கு இல்லை சரி வந்து ஹலோ நான் பழம் விடாமல் பார்க்க சொன்னேன். இது வந்து சும்மா பழம் இல்லை, பழம் விடாமல் பார்க்க சொன்னான். உனக்கு கோல் வந்துட்டப்பா இதான் உன்னை வச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. வாழ்க்கையில தேவையில்லாத வேலையை பார்த்து எந்த வாழ்க்கையை நாசமாக சொன்ன. பழம் விழா போக பழம் விழா அதை 1008 கதாயப்பானவன் வந்து பாய் உனக்கு அவள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் என்ன என்ன நிற்பாங்க. இது உனக்கு எதுவும் கத்தையாங்க அப்படி அப்படியே கத்திங்க வந்து வாட்சி தொலைச்சிருக்கு நாய். பழம் விழா போகணும் அடே இந்த நாய் 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 இவ பார்த்து விட்டு அது ஒன்றும் இதாயில. சரி அது ஒன்றும் இல்லை. இங்கே பழுத்துட்டேன். பழுத்துட்டு அது இப்பதான்டா பழுக்குது. இந்த பழம் இப்பதான் பழுக்குது. இப்பதான் பழக்கம் 10 மாசம். நீ பழுத்து 5-6 வருஷமா போகுது. ஒற்று பிரியோசனம் இல்லை. பழுக்க வேண்டிய நாய் இவ இப்ப நீ என்ன செய்யறாண்டா ராமேஷ் இருக்கலோ ராமேஷ்கிட்ட போய் இந்த பழத்தை கொடுத்து போட்டு 2000-3000 மட்டும் சொல்லு. சரி இது மருந்தடிக்காத பழம். அது இது கொஞ்சம் தானே. இது அப்படி 3000 சொல்றா. 3000 தர கொண்டு வரேன். 3000 சொல்லு. தெரியும் இதுல இல்ல ஒன்றும் இல்லை ஒன்று இது இல்லை அரிக்காத பழம் அப்படின்னு சொல்லு. நெஞ்சு போடுவான் கொடுத்தோண்டா சொல்லு. இல்லை சொல்லு 2000 3000 சொல்லிட்டு வேணிக்கண்டு வா. 3000 தராட்டி என்ன ஒன்று சொல்றா எனக்கு தெரியுமாடா. 3000 தராட்டி பாப்போமே. தட்டி என்னத்தோட படுற வாடகை அதை பற்றி இதை விட்டு அதை விட்டேன்னு சும்மா லூசனை கொண்டு வந்து தகப்பனை வச்சு போட்டு இறுக்கி விட்டுருவன் பாலக்குள்ளையோட அறந்தவன் தகப்பனா போயிட்டான். இல்லாட்டி துளையவன் அம்மானே ஒரு சரத்தையும் கட்டி இருக்கிறது இதுக்கான அதுக்கான வேலை ஒன்றுக்கும் போறேன். 8 மாத கர்ப்பிணி அடிச்சு கொள்வாங்க. அதான் ஒரு தரம் திருந்தா போறது இல்லை. சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நல்ல விஷயம். சடலத்தை தோண்டுமாறு என்னடா எப்ப பார்த்தாலும் சடலம் இதுகளை விடிய வலிக்கிட்டா ஒரு நல்ல நியூஸ் வரும்னு பார்த்தா பாலத்தடியில் 2 சடலங்கள் மீட்பு. இனி பாலத்தை செய்வாங்க. யாரும் செத்தா போறதான் பாலம் அது வா இங்கே செய்கிறது. என்னண்டா அது $2000 சரியா? 2000 அந்த குடிங்கோ வாழைக்குள்ள இதன்றதுக்கு 2000 சொன்ன. நீங்க மருந்தடிக்காத பழம் வந்து நான் சொன்னேன் மருந்தடிக்காத பழம் யாரு பெட்டில கீழே கூட விளையலன்னா அப்படி குடிச்சிட்டேன்னா $2000. அவன் வேண்டும் நான் தெரியுமே அவனுக்கு. என்னண்டா அவன் சொன்ன நான் கேட்டான். நான் சும்மா இருப்பேன் 2000 அப்பா 3000 நீ என்ன 2000 அவன் சொல்ல என்னடா மற்றொரு குலை வந்ததா அதுக்கு கணக்க வாழைப்பழம் தான். இது 10-15 குறையோ பார்த்தோம். அப்ப இது $2000 சுமதிக்கு தானே. அதான் வெயிட் கூட தானே. சுமதிக்கு ஒருக்கா அடிக்கணும் இருக்கா. இந்த போன்ல காசு இல்ல இருக்கா. ஒரு போனை தாடா போனை தான் காசு இந்த போன்ல காசு இல்ல இருக்க எடுக்கும். $2000 முடி படிக்கிறா போ. அட உன்னை பற்றியடா நான் நீ சின்னல்லையே நீ என்ன செய்தீங்க நான் தெரியுமாடா. நீ படிக்கிறதையும் இல்லை ஒன்றும் இல்லை. எழும்புடா நியூஸ் பேப்பர் கவனிக்கல எழும்பு. அதான்
உனக்கு எழும் போ. எங்க படிச்சா இல்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியா ஒன்றும் தெரியாது வாரது. 500 என்னத்துக்கு 500 ரூபா? புத்தகம் இருக்கிற புத்தகத்தை எடுத்து எக்ஸ்டியூஷன்ல அது எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த கொடுத்தது அடுத்த முடியாத ஒரு 3 இயர்ஸ் எடுக்க பாரு. இது புத்தகம் எடுத்துரும். எழும்ப போ போ போ. சிறுவராங்கு குருவியும் பருந்து. அப்பா 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 கிளடு ஓமன் இருக்கணும் இதுக்குள்ள ஆளி செட்டுப்பா காணே. இன்னைக்கு ஆட்டைய போட்டுற வேண்டியதா. சேட்டனை போட்டா ஒரு காசுகளை வைக்கணும். கடைசி தீப்பெட்டியாச்சுங்க அந்த சாமி எடுக்கலாம். வாரத்துக்குள்ள எடுக்கணும் காசு. கிச்சனுக்கெல்லாம் வச்சிருப்பான் கால்ல ஒரு ஐடியா. என்ன ஒரு சாமானம் இல்லை வீட்டை விற்க போறானோ இல்லை வாடகை கொடுக்க போறானோ தெரியல. துளத்தி கிளத்தி விட்டுவானோ அதுக்கு முந்து கடைசி ஆயுதம் அது மாதிரி. ஓஹோ இந்த கடாக்கு செல்லத்தடே வெயிட்டமாக 10,000 கிடக்கும் போல கிடக்கு. எல்லாம் தான் காசா எல்லாம் தான் காசா. ஒரு 10 பெணிஞ்சாங்கடா. தைக்கிறதுக்கு வால் பிளேட்டுகள் இங்கே வச்சிருப்பானோ. வால் பிளேட்டு தைட்டாங்க. ஆஹா இன்றைக்கு அறுக்க தாங்கடா கம்மானே. எங்க வச்சு அறுப்போம் தெரியா இதுக்கு வச்சு அறுப்போம். நேரம் மறந்துடுவான் அங்கேயா இருந்தோம் இதில் வச்சு அறுப்போம். கேட்ட பூட்டிட்டு வருவோமோ. இவன் வந்தா உருட்டுறான். வணக்கம் அப்போ என்ன முடிப்பான் வந்து விட்டுருவான். ஒரே அடிக்கிட்டான். இவனால ஒரே எனக்கு ஒரே கஷ்டம். காசும் தர மாட்டான், ஒரு சதவம் தர மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், ஒரு உதவிக்கு ஒன்றுக்கு என்ன சமத்து இருந்து சில்லறையா போட்டு செல்லாது. கிழிஞ்சுட காசு ஏடா இதுகளே நான் போட்டு வச்சிருக்க. 5 ரூபா பழைய 5 ரூபா. இதெல்லாம் என்னத்துக்கடா செல்லும். என்ன 10 இந்த 10 ரூபாய் எடுக்க மாட்டாங்க பேங்குகள்ல. இந்த 5 ரூபா இந்த மூக்கா. என்ன செய்தி வச்சிருக்கிற நீ? என்ன செய்தி வச்சிருக்கிற நீ? அட எத்தனை வருஷமாட நான் இதை நான் அப்படியே பாதுகாத்து வந்தேன். நான் என்ன என்ன செய்தி வச்சிருக்கிற நீ? என்ன செய்தி வச்சிருக்கிற நீ? எவ்வளவு வருஷமாக நான் சேர்க்கிறேன் தெரியுமாடா நாய்? நாச மறுத்தனி. சரி பிறந்ததுக்கு ஏதாவது உழைச்சிருக்கிறியா நீ? சொல்லு. உழைச்சி எங்க உழைச்சிருக்கிற? நீ அம்மனே போயிடுவாங்க. சரி நான் கள்ளம் தான். சரி நான் கள்ளம் தான் உடைச்சிட்டு இருந்தான். நான் உண்டியல் உடைச்சிட்டு இருந்தேன். இந்த காசு இருக்குல்ல, இந்த காசு கிழிஞ்ச காசு. இந்த கிழிஞ்ச காசு எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கல கேட்கிறேன். இந்த 10 ரூபா செல்லுமோ? அதெல்லாம் செல்லு. நான் பேங்க்ல கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த 10 ரூபா. இது என்னது? இது நான் பார்த்ததே இல்லையாப்பா. இலங்கையில தடை. அட நீ எந்த காலத்துல சேர்த்திருக்கப்பா காசு? எனக்கு இதுன்ற மதிப்பு தெரியுமா? தெரியாது. எனக்கு மதிப்பு இல்ல.
5% மதிப்பு தெரியுமாடா? அந்த காலத்திலடா நாங்கள் அம்மாவன் நானும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது வந்து இட்லி சாப்பிட்ற காசடா. அந்த 5%, 10%, இங்க பாருடா, இதாண்டா 1% புடி. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை நான் வந்து சேர்க்கிறேன். எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு நீ சேர்க்கிற அவ்வளோ? இதில் என்ன எழுதியிருக்கே தெரியுது இல்லை எனக்கு. சரியா, இதுதாண்டா 10%. அங்க எந்த செவ்வாயத்தில் இங்க வேற சரியா கொண்டு போய் நான் என்ன செய்யறேன் சொல்ல காசுகளும் எறியக்கூடாது. இது 5%, இது 10%. இந்த 5% பேர் அப்பாட்ட எவ்வளவு இருக்காண்டு இந்த இதுதாண்டா 25%. முந்தியோ 25% பெரிய விஷயம். என்னட்டு இருக்குதுன்னா அது பெரிய விஷயம். 10% இருக்கிற பெரிய விஷயம். பெரிய விஷயம். இதுதாண்டா 1%. இது 1%. இந்த காசு கடா 1% கடா 1% செய்யலாம். இந்த காசெல்லாம் நானும் அம்மாவும் உனக்கா சேர்த்து வச்ச காசுகள்ட்ட அதெல்லாம் முந்தி இல்லாமடா ஒரு வீட்டில் ஒரு சாமத்தை விட கல்யாணம் செய்யறா இவ்வளவு காசும் காணும். இவ்வளவு காணுமாடா இவ்வளவு காசு விளங்குதா? என்னடா காசு? ஏலியன் காசு மாரி தம்பி, உனக்காக தான் சேர்த்து வச்ச காசு. அப்ப இது என்ன சேர்த்து வச்சு அவனா 5000 முக்குறாங்க. அந்த காசு என்ன இரண்டு தெரியாம எவ்வளவு வச்சு எவ்வளவு சேர்த்து வச்சு சொல்ல பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சுக்க எனக்கு எவ்வளவு சேர்த்து நீ இருக்கட்டும் சரியோ. நான் இதெல்லாம் இருக்கட்டும் பொறுக்கி ஒரு போடுற ஆரக்கட்டு இந்த உண்டியலோட சரி ஆர கேட்கணும். எனக்கு தான் சேர்த்து வச்சு ஆர கேட்கணும். இதே ஒரு பிரியோசனம் இல்லை. ஆர கேட்கணும். ஆட நீ இப்ப இதெல்லாம் பேந்து உடைக்கலாம் தான் எல்லாம் வேலைகள் அப்படி வேலை போய் எப்ப 10 வருஷம் கழிய இருக்கிற இப்பத்திய காசே காலாவதி ஆகுது. என்ன சரி ஏன் சரி அதெல்லாம் இருக்கட்டும். தன்மையா கேட்கறோம். அப்பனும் மகனும் ஒரு தன்மையா கேட்கறோம். சரியோ அப்போ உஞ்சானதா அப்போ சரி எந்த பிள்ளை புள்ள விட்டுது என்னத்துக்கு பிரச்சனை உண்டியல் இது இந்த 2 சாங்கடா கிலோ இதை வச்சு நீ என்ன இன்ஜினியர் அந்த காலத்துல தியேட்டருக்கு போய் படம் பார்த்து இடியப்பம் சாப்பிட்டு வருவோம். நான் அம்மா நீ போவ தியேட்டருக்கு அந்த காலத்துல. நான் போக கூடாது இந்த காலத்துல. நீ ஏன் உண்டியலோட தியேட்டருக்கு போதா உண்டியல் வச்சான். தியேட்டருக்கு போவ அப்பயே கேட்டேன் 5 ரூபா 5 ரூபான்னு கேட்டேன். மலிப்பி தான் கேட்டேன். ஒரு 5 ரூபா 5 ரூபா என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? விசால படம் வந்திருக்கு போய் பாப்போம்டா விசாரக்கலை பிடிச்சி ஓடிக்கிறேன். விசால படம் என்ன படம்? மதகதராயா. மதகதராயா மதகதராயா நல்ல படம் அது. அஞ்சலி மதகதராயா. ஓ நீ பிறக்க முதல் நானும் உங்களோட அம்மாவும் அந்த படம் பார்க்கணும் கொண்டிருந்தோம். நாங்கள் அதான் எனக்கு வந்துருக்கு வயிற்றுக்கால வந்திருக்கு. அப்ப உண்டியலோட விசால மதகதராயா பார்க்க போறோம். படம் பார்க்க போறீங்க. என்ன படம்? மதகதராயா. ராயா நல்ல படம். நல்ல படம் என்ன எடுத்து ஒரு வீட்டுக்கு 2 கதை வச்சிருக்கேன். ஒரு ரூம். இப்ப எந்த உண்டியலோட அது கூட்டிட்டேன். இப்ப எந்த உண்டியலோட கோயில் உண்டியலோட